வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்திலிருந்து படத்தோடைய தேர்ட் சிங்கிள் த ஒன் சாங்கை இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த சாங் கேட்டுட்டிங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த த ஒன் சாங் வந்து ஒரு மாசியான ஒரு ட்ராக்காக இல்லாமல் ஒரு சீரியஸான இன்டென்ஸான ஒரு ட்ராக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இந்த ட்ராக் வர மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஹோல் செட்டப்பே வந்து செமையாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ரெட் வெர்சஸ் ப்ளூ ஃபைட் சீக்வன்ஸை பார்க்கும்போது ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் வரக்கூடிய ஒரு எபிசோட், அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வருது. இதை பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி ஃபீல் வந்துச்சாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் சூர்யா அடுத்து வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்க போகிற சூர்யா 46 இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி இன்னைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு. நிமிஷ் ரவி வந்து வெங்கி அட்லூரியோடைய லக்கி பாஸ்கர் படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாரு. இப்போ சூர்யா 46 படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த வருஷம் சூர்யா 46 ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் மாதம் ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து வாடிவாசலுக்கு முன்னாடியே சூர்யா 46 ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாடிவாசலும் பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. பட் இருந்தாலும் நம்ப முடியல, அவங்க ஷூட்டிங் போனால் தான் நமக்கு நம்பிக்கையே வரும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணாலும் பேரலாக ஒரு பக்கம் சூர்யா 46, இன்னொரு பக்கம் வாடிவாசல், ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே சூர்யா நடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து சூர்யாவை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டேரக்டர் ராம் அவருமே சூர்யாவுக்கு ஒரு கதை நரேட் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த காம்போ நடந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஆனால் நடக்குமா, எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ஏன்னா கதை சொல்லியிருக்காருங்கிற நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. சூர்யாவுக்கு அந்த கதை பிடிச்சி போய் அவர் நடிக்க போகிறாரா இல்லையா, அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டேரக்டர் ராம் வந்து ஏற்கனவே அவர் எடுத்திருக்கிற அவருடைய 2 படங்கள் இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு படம் வந்து 7 கடல் 7 மலை, அந்த படம் வந்து மார்ச்சில் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பறந்து போவும் பார்த்தீங்கன்னா அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாமல் டிலே பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் இந்த 2 படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக மூவி டீம் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போவும் அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக அவங்க ரிலீஸ் பண்ணுற போஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முறுக்கு மீசையில் இருக்கிற அந்த லுக்கை ரிவீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றியுமே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித், இவங்க 2 பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி கோட் படத்தையுமே அவர் தான் ரிலீஸ் பண்ணார். ஜனநாயகன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் என்டர்டெய்னராக உருவாயிட்டு இருக்கு. படத்தில் நிறைய அரசியல் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வகையில் இப்போ கிடச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் விஜய் வந்து ஓட்டை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஓட்டோடைய முக்கியத்துவம், அதை பற்றின சில விஷயங்கள்லாம் டயலாக்ஸாக பேசுகிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக ஏற்கனவே சர்க்கார் படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டை பற்றி பேசியிருப்பாரு. பட் இந்த படத்துலையுமே வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த படத்தில் விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதே நம்ம கிளியராக தெரியல. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸாக நடிக்கிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வராருங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக படத்தில் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு கூட சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்தது. ஆனால் இன்னுமே கிளியராக இவருடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகலை. இதுக்கு நடுவில் பகவந்த் கேசரி வேற இருக்கு. ஸோ பகவந்த் கேசரியோடைய ஒரு சாயல் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போது, அது கன்ஃபார்ம்டு தான். அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மூவி டீம் ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த படத்துலேருந்து அப்டேட்ஸை இறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக கூட இவங்க ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 crores அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த 600 crores அப்படிங்கிறது அட்லி அல்லு அர்ஜுன் இவங்களுடைய சம்பளத்தை சேர்க்காம. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அட்லி வந்து 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாரு, அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாரு, பிளஸ் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து சம்பளம் எதுவும் வாங்க போறது இல்லை, கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் ஷேர் டீல் தான் இந்த படத்துக்கு 2 பேரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சம்பளமாக எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி படத்துலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரியான டீல் தான் சைன் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த வகையில் அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் 30% ஷேர் வந்து
வந்து சைன் பண்ணியிருக்கிறதாவும் அட்லி வந்து 10 to 15% டீல் வந்து சைன் பண்ணியிருக்கிறதா நியூஸ் இருக்கு. 1000 கோடி ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா அதில் அட்லிக்கு 100லேருந்து 150 கோடி ரூபாய் ஷேர் போகும். அல்லு அர்ஜுனுக்கு 300 கோடி ரூபாய் ஷேர் போகும். ஆனால் யோசிச்சு பாருங்க, 1000 கோடியா லாபம் வரும், அதுக்கு மேலேயே வரும். ப்ரீ பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிடுவாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு டார்கெட் மூவி டீம் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு பெரிய வசூலுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அண்ட் டேரக்டர் இவங்களுக்குமே ஒரு பெரிய ஷேர் இந்த படத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட்லியோடைய இந்த கிராண்டான ப்ராஜெக்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே ராஜமௌலி எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் SSMB 29 ஷூட்டிங் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லப்படுது. ஹீரோ டேரக்டர் சம்பளம் சேர்க்காம அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் டேரக்டர் வந்து ப்ராஃபிட் ஷேர் டீல் தான் பேசியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து 40% டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு பாகமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ராஜமௌலி வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல, ரெண்டு பாகலாம் வேணாம், ஒரே பார்ட்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்காரு. ஸோ SSMB வந்து சிங்கிள் பார்ட்டாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 hours 30 minutes கிட்ட டியூரேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரெண்டு பார்ட்டையும் ஒரே பார்ட்டாக கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய டியூரேஷன் உள்ள ஃபிலிமாக தான் இருக்கும். மேபி புஷ்பா 2 உடைய ரிலீஸ்க்கு அப்புறமா ராஜமௌலிக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்கலாம். ஏன்னா புஷ்பா 2 உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes, ரொம்ப லென்த்தியான ஒரு ஃபிலிம். ஆனால் அந்த படத்தையும் எல்லாரும் போய் பார்த்து ஓட வச்சு 2000 கோடி அடிக்க வச்சுட்டாங்க. ஸோ மேபி அது வந்து ராஜமௌலிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ராஜமௌலியோடைய பாகுபலி 1 and 2 ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பார்ட் 2க்கு நல்ல ஒரு லீடு கொடுத்து பார்ட் 1ல முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்ட் 2 எடுத்து நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்ட் 2க்கு லீடு கொடுக்கறது, பார்ட் 2 எடுக்கிறேன்னு எடுத்து பார்ட் 2க்கான மரியாதையே போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளும் திருப்பி அதையே பண்ண வேண்டாம், ஒரு பார்ட்டாவே எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த SSMB 29 ப்ராஜெக்ட்டுக்கான அப்டேட்டும் சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். மே ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஒரு 2 minutes அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இந்த SSMB 29 ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அட்லியோடைய A6 ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா 2027 ரிலீஸ் தான் வந்து பிளான் வச்சிருக்காங்க. அட்லி படம் வந்து 2027 ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. SSMB 29 வந்து பார்த்தீங்கன்னா 2027 மார்ச் 25 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளானில் மூவி டீம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ராஜமௌலி எடுத்த RRR படமும் மார்ச் 24 ரிலீஸ் ஆச்சு. ஒருவேளை அதே சென்டிமெண்ட்டை மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. AK பற்றி இப்போ பயங்கரமான ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KGF யூனிவர்ஸ்குள்ள AK உள்ள வரப்போறாரு, KGF 3ல AK நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது ரூமர் தான், இது கன்ஃபார்ம்டுலாம் கிடையாது. எதை வச்சு இந்த நியூஸ் கிளம்பியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குட் பேட் அக்லி படத்தில் எப்படி AK-64க்கான ஒரு ஹிண்ட்டை வந்து கார் நம்பர் பிளேட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி அதே குட் பேட் அக்லி படத்தில் AK வந்து KGF உடைய அந்த வயலன்ஸ் டயலாகை வந்து பேசுறாரு. ஸோ அது மூலியமா KGF யூனிவர்ஸ்குள்ள AK வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய ஹிண்டாலாம் நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் KGF படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் அவருடைய இயக்கத்தில் AK ஒரு படம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. பிரசாந்த் நீல் AKக்குள்ள ஒரு மீட்டிங் அப்போ நடந்தது. ஸோ அதனால ஃபியூச்சரில் இவங்க காம்போல ஒரு படம் நம்ம எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது KGF யூனிவர்ஸ்குள்ள வருமா இல்லை கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருக்க போதா அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால எதுவுமே கன்ஃபார்ம்டாக சொல்லிட முடியாது. ஒருவேளை KGF யூனிவர்ஸ்குள்ள AK வரார் அப்படின்னா அப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நடந்தால் பயங்கரமாக இருக்கும்.